ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த கதையோட பார்ட் 3 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஹீரோ சாங் தன்னை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணிடுவாருன்னா, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, என் முன்னாடி கொஞ்சம் அடக்க ஒடுக்க நீட்டாக நடந்துக்கோ, அப்போ தானே நான் உன்னை பார்த்தா அட்லீஸ்ட் உன்னை லவ் பண்ணுறக்கு நான் யோசிக்கவான்னு செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம சாங் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி விடு, நான் உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஷூலாம் வாங்கி தரேன், உன் ஸ்டைலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், ஒரேடியாக எல்லாத்தையும் மொத்தமாக மாற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், அப்போ தான் என்னாலையும் அக்செப்ட் பண்ண யோசிக்கவான்னு முடியும், ஏன்னா நீ விரும்புகிற பையன் நான் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கு நம்ம சாங், இல்லையே நான் விரும்புகிற பையன் நீ இல்லையே அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு மூஞ்சே மாறிடும். அடுத்து நம்மளுக்கு அப்படியே நம்ம ஜியானோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அங்கே நம்ம ஜியான் சொல்லிக்கிட்டு நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறேன், ஆனா நீங்க என் நேம்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை சீக்கிரம் அடைங்க, இல்லைனா என் நேம் கீழே ஒரு பிளாக் மார்க் இருக்கும், ஸோ என்னால சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஜியான் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நம்மளுக்கு நம்ம ஹீரோ வீட்டில் தான் அடுத்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு, நான் இல்லையா அப்ப வேற யாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சாங் சொல்லிடுவாங்க. சரி உனக்கு எதுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு சொல்லு அப்படிம்பாரு. ஏன்னா அவன் அழகா இருப்பான், ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம சாங் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ, அப்போ அது ஆப்வியஸா நான் தான் அப்படிம்பாரு. நம்ம சாங் அப்படியே பக்கத்துல அது டெஃபினட்டா நீ கிடையாது, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல அடுத்த ஜென்மத்திலையும் நீ கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. அடுத்து நம்மளுக்கு நம்ம ஹூனையும் நம்ம காயினையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹூன் கொண்டு வந்த லக்கேஜ்ல இருந்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது அது எல்லாமே நம்ம ஹூன் அவர் நடிக்கணுங்கிறக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது. அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவர் எப்பப்பெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ராப்பரா நீட்டா அரேஞ்ச் பண்ணி திரும்பி ஹூனோட வீட்லயே போய் வச்சு நல்லா 10 தடவை காலிங் பெல் அமைக்கி அவங்க அம்மா மட்டும் எப்படியே வெளியே வர வச்சிருவாரு. அவங்க அம்மாவும் வெளியே பார்த்துட்டு, இது என்ன ஏதோ கவர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நிறைய பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உள்ள எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம சாங் வேலை பார்க்குற எல்லா இடத்துக்கும் போவாரு. பெட்ரோல் பங்க், லைப்ரரி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஏதாவது அழகான பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. நம்ம சாங் லவ் பண்ற பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்படுவாரு. அடுத்து அங்க லைப்ரரி போனோனையும் நம்ம சாங் கேட்பாங்க, நீ என்ன இங்க பண்ற, அதுக்கு நம்ம ஹீரோ, அது உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஜியானு அங்க தானே வேலை பார்ப்பாரு, அவர் அப்படியே பிடிச்சிருவாரு. டே மச்சான், இங்க யாராச்சும் நல்ல அழகா ஸ்மார்ட்டா ஏதோ பையன் வேலை பார்க்கறானாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்டா கேட்கற அப்படிம்பாரு நம்ம ஜியான். இல்லடா, நம்ம சாங் யாரையோ விரும்புறாளாம், அவன் நம்ம சாங் கூட தான் வேலை பார்க்கறான், இங்க ஏதோ அப்படி பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. நம்ம ஜியானும் அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இல்லடா அப்படிலாம் யாருமே இங்க இல்லையே அப்படின்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதை கேட்கற அப்படிம்பாரு. இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிருவாரு. அடுத்து நம்ம ஹீரோ போனோனையும் நம்ம சாங் கேட்பாங்க, அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ட்டு. ஒன்னும் இல்ல, நீ யாரையோ விரும்புறியாமே, அதான் இங்க யாரும் அழகா ஸ்மார்ட்டா இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போறக்கா வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியான் சொல்லுவோம். என்னை விட இங்க யாரும் அழகா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜியான் ஒரு பிட்ட போட்டுருவான். அப்படி யாரும் இருக்காங்களா என்ன தவிர்த்து அப்படின்பா. நம்ம சாங்க அப்படி வெக்கப்பட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அவங்க போன கடுத்து நம்ம ஜியானுக்கும் ஒரே வெக்கமா தான் இருக்கும். ஆனா பாவம் நம்ம ஹீரோ, அவருக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. அடுத்து அப்படியே நம்ம ஹூன், நம்ம ஹீரோ, நம்ம ஜியான் எல்லாருமே நம்ம சாங் ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜியான் ஒரு கிளாஸ் குடிச்சோடனே அப்படியே ஃபுல் போதை ஆயிடுவாரு. அவர் வாட்டுக்கு அங்கிட்டோட இங்கிட்டோட இப்படியுமா இருப்பாரு. நம்ம சாங் திட்டுவாங்க, அவனுக்கு தான் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு இப்படி ஆயிரும்னு தெரியும்ல, நீங்க ஏன் அவனை குடிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜியான் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆனக்கடுத்து நம்ம சாங்க கிட்ட வருவாரு. அது வெறும் க்ரஷ் மட்டும் கிடையாது, உனக்கு மட்டும் அந்த பையனை பிடிக்காது, அந்த பையனுக்கும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம சாங்கும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுக்குவாங்க. அதாவது என்னன்னா டேரக்டா பிடிக்கும்னு 2 பேர் சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா அப்படி இன்டெரக்டா சொல்லிக்குவாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ என்ன யோசித்தாருன்னே தெரியல, நம்ம சாங்கை கூப்பிட்டு ஏன் உனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாங்கும், உனக்கும் தான் என்ன பிடிக்கவே இல்லை, நீ சும்மா என்னோட சிச்சுவேஷனை பார்த்து கவலைப்பட்டு என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற, இது சின்சியரான க்ரஷ்ஷே கிடையாது, அதே மாதிரி தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சாங் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பாரு, நானா கொஞ்சம் சின்சியராக தான் உன்னை விரும்பினேன் அப்படின்னு அவரே யோசித்துக்குவாரு. சரி அவளுக்கே நம்மளை பிடிக்கல, இனிமேல் இந்த ஐடியாவை நம்ம ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. அடுத்த நாள் அப்படியே காலேஜில் நம்ம ஜியானும் நம்ம ஹீரோவும் ஒரே கிளாஸ் தான். அப்போ நம்ம ஹீரோ அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார், டே மச்சான், உன்னால தான்டா என் வாழ்க்கையே இப்போ பிரைட் ஆக போகுது, அன்னைக்கு வந்திருந்தாங்களோ உன் ஃப்ரெண்டு பிளைண்ட் டேட்டுக்கு, அவங்க செம்ம அழகு தெரியுமா, தேங்க்ஸ்டா மச்சான் அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்படிம்பாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட க்ரஷ் கிராஸ் பண்ணி போவாங்க. நம்ம ஹீரோ எப்படியான்னு போய் பேசிடலான்னு சொல்லி வேமா போவாரு, ஆனா ஜஸ்ட் மிஸ் பண்ணிடுவாரு நம்ம க்ரஷை. திரும்பி கிளாஸ்க்குள்ள வருவாரு. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், டே என் ஃப்ரெண்டால போன வாரம்
வாரம் பிளைண்ட் டேட்டுக்கு வரவே முடியலையா, அவ திரும்பி அவளோட எக்ஸோடே சேர்ந்துட்டாளா, நீ என்னமோ அவளை மீட் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்பான். இல்லையடா, நான் அவளை அதுக்கடுத்து 2 தடவை மீட் பண்ணேனடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். எங்க உன் ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அந்த ஃப்ரெண்டும் எடுத்து காட்டுவான். டேய், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா, இந்த பொண்ணையாடா நீ எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு செட் பண்ண, இதுல அவ ஹீரோயின் மாதிரி வேற இருப்பானேடா, ஒழுங்கா ஓடிறேன் அடி வாங்குறதுக்குள்ள அப்படின்றவர நம்ம ஹீரோ. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அன்னைக்கு மீட் பண்ணது அவர் ஃப்ரெண்டு செட் பண்ண பிளைண்ட் டேட்டே கிடையாது. அங்க எதர்ச்சியா உட்காந்துருந்த வேற ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஜியான் மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவாரு. அவன் மீட் பண்ணது அந்த பிளைண்ட் டேட்டே கிடையாதா, வேற ஒரு பொண்ணா, அப்ப அந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்குவாங்க. அப்போதான் எதர்ச்சியா நம்ம சாங்கோட கிளாஸ்ல பார்த்தா அந்த பொண்ணு இருப்பாங்க. நம்ம சாங் ஏதோ ஒரு அடிஷனல் கோர்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோவோட க்ரஷ். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே குரூப் சாட்ல, இப்போ அந்த பொண்ணு யாரா இருக்கும், அந்த பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லையே, நம்ம பிளைண்ட் டேட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஸ்டாக்கரா இருக்குமோ அப்படின்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் யோசிப்பாங்க. சே, நம்ம ஹீரோவெல்லாம் யாரும் போய் ஸ்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாங் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜியான்னு சொல்லுவான், ஏன் போன வருஷம் ஒரு பொண்ணு ஒரு 4-5 தடவையாண்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பிச்சிருக்கோம், பர்த்டேக்கு, கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு, இந்த மாதிரி. ஆனா அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. சோ நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒருத்தர் ஸ்டாக்கர் இருந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான்னு சொல்லுவோம். அப்போ நம்ம காயின் என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட்லயே, அது ஸ்டாக்கர்லாம் இல்ல, அது நான் தான், எனக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னு எல்லாருக்குமே ஷாக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாங் போய் நம்ம ஹீரோவோட கிரஷ்கிட்டே கேட்டுருவாங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் தான் டேவோட ஃப்ரெண்டு, நீங்க ஏன் அவனோட பிளைண்ட் டேட் இல்லைங்கிறத அவன்ட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, அவனை பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொல்லிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க. அவன் நீங்க யாரு யாருன்ட்டு எல்லா இடத்துலயும் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சாங் சொல்லுவாங்க. சரி விடு, இனி நம்ம ரெண்டும் ஒரே கிளாஸ் தானே, அடிக்கடி மீட் பண்ணிக்கோம்ல, சரி பாப்போம், பாய் அப்படின்னு சொல்லி அந்த கிரஷ் கிளம்பிடுவாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு நோட்டீஸ்ல பார்த்தா தெரியும், நம்ம ஹீரோவோட கிரஷ் வந்து இவங்க எல்லாரை விட 3 வருஷம் மூத்தவங்க. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவோட வீட்டுல இருப்பாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட, டே நீ காயின் கிட்ட அதுக்கடுத்து பேசுனியா பேசலையா, இப்ப என்ன பண்ண போற, அவகிட்ட என்ன சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம காயின் வந்துருவாங்க. என்னை விட்டுட்டு எல்லாரும் என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியே கேட்பாங்க. எல்லாரும் ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டே மழுப்பிடுவாங்க. அப்போ நம்ம காயினாவே சொல்லுவாங்க, நீ நினைச்ச ஸ்டாக்கர் வேற யாருமே இல்லை, நான் தான், எனக்கு உன்னை பிடிக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பாரு, உனக்கு என்ன எப்ப இருந்து பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்று சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ஏன் பிடிக்கும்லாம் தெரியல, ஆனா பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே தயங்கிக்கிட்டே சொல்லுவாரு, உனக்கு தெரியும் எனக்கு வேற ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, அந்த பிளைண்ட் டேட் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அதுக்கு உடனே நம்ம காயின் சொல்லிடுவாங்க, நான் உன்கிட்ட இருந்து ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும் அவ்வளவுதான், அதுக்காக உனக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, இனியும் நான் உன்னை கண்டிப்பா விரும்ப தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காயின் சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹூன், இனியும் நீ கண்டினியூவா அவனை விரும்ப போறியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்பாரு. எது வரைக்கும், நான் அவனை வெறுக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காயின் சொல்லிடுவாங்க. அடுத்து அப்படியே எல்லாரும் தூங்க போலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. நம்ம காயனும் நம்ம ஹூனும் காயின் வீட்டுக்கு போயிருவாங்க. நம்ம காயனும், நீ இனிமேல் சோஃபால படுக்க வேண்டாம், மேலே எங்க அப்பா கூடயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹூனை அவங்க அப்பா பக்கத்துல படுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த சைட் நம்ம ஹீரோ வீட்டுல நம்ம ஹீரோ, நம்ம ஜியான், நம்ம சாங் அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் யாருமே அவகிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நீங்க தேவையில்லாம அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம சாங் வந்து நம்ம ஹீரோ வந்து காயின் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா அதுவே கிடையாது. நம்ம சாங் ஏன் இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், ஆனா நீங்களும் அவ கூட சேர்ந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சாங் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹூன் மாடியில போய் தூங்க போனார்ல, அப்பதான் நம்மளுக்கே காட்டுவாங்க, அவரு நம்ம காயினோட அப்பா பக்கத்துல எல்லாம் படுத்திருக்க மாட்டாரு, அவங்க அப்பாவோட போட்டோ பக்கத்துல தான் படுத்திருப்பாரு. என்னன்னா, நம்ம காயினோட அப்பா இறந்தே 1 வருஷம் ஆச்சா, ஆனா அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நம்ம காயின் வந்து இன்னும் அவங்க அப்பா உயிரோட இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்தாப்லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க அப்பா உயிரோட இருக்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு ஜியான் வந்து இந்த அவங்க அப்பாக்கான சிக்கன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ஷாக்கா பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம காயினோட அப்பா இறந்துட்டாரு, ஆனா நம்ம காயினுக்காக எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் பார்க்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வாக்கிங் போய்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க ஹூன் இருப்பான். என்னடா இங்க தனியா பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. இல்லடா, காயின் கூட வந்த, அவங்க அப்பா கூட வாக்கிங் போலான்னு சொல்லி சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹூன் கேட்பாரு, உண்மையிலே காயினால அவங்க அப்பா அப்ப பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அவளோட உண்மையான மனசால அவ பாப்பாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹூன், நேத்து நைட்டு நம்ம காயின் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால, அதெல்லாம் சும்மா, நீ உடனே அப்படியே அவன் மேல சாஃப்ட் கார்னர் ஆகி லவ் கியூ பண்ணி தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹூன் திட்டுவாரு. அவளுக்கு உண்மையிலே ஒன்ன பிடிக்கல, அவளுக்கு வேற ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு, அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம ஹீரோ யாருடா அதுன்னு கேட்பாரு. அதுக்கு உடனே நம்ம ஹூன், அது நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோ அடப்போடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. டேய், உண்மையிலே தான்டா, அவ என்னதான் லவ் பண்றா,
ஆனா உன்னை பிடிச்சிருக்குன்னு சும்மா என்ன வெறுப்பேத்துறக்காக சொன்னான். அதனால நீ பாட்டுக்கு அவள் லவ்க்கே பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹூன் திட்டுவாரு. இப்ப புரியுதா அந்த ரெண்டாவது லவ் ட்ரையாங்கிள்? நம்ம ஹூனுக்கு காயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனா நம்ம காயினுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும். ஆனா இது வந்து ஒரு ஃபன்னியான லவ் ட்ரையாங்கிள் தான். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் நம்ம சாங் என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்து நம்ம ஹீரோவோட கிரஷை மீட் பண்ணாங்கல்ல, அதை சொல்லி அப்படியே அவங்க நம்பரை வந்து கொடுத்துருவாங்க. அதை வாங்கின உடனே நம்ம ஹீரோவா அவர் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு அப்படியே அவர் கிரஷோட கிளாஸ்ல போய் உட்காந்துருப்பாரு. அடுத்து அப்படியே நம்மளுக்கு நம்ம காயின் வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹூனோட அம்மா வந்திருப்பாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருவாங்க. நேத்து நம்ம ஹூன் வச்சுட்டு போன அந்த பேக் எல்லாம் பார்த்து, சரி பையனுக்கு உண்மையிலே இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல ஆக்டிங்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசரோட விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. நீ இப்போ இவரை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹூனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காரா, என்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பேக்கை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா திட்டுவாங்க, நீ டேவோட வீட்லயோ இல்ல ஜியானோட வீட்லயோ போய் தங்கியிருக்கலாம்ல, ஏன் இவ கூட தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹூன்மா, ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னமா பொண்ணு பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அது இல்லடா, அவ அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் அவங்க அப்பா உயிரோட இருக்கிறத அவ சொல்லிக்கிட்டு தெரியறா, அவளை எல்லாருமே கிரேசின்னு சொல்லி சொல்றாங்க, அவ கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹூனோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹூனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அவ ஒன்றும் கிரேசிலாம் கிடையாது, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க அம்மா அங்க இருந்து அவர் அனுப்பிச்சிருவாரு. அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரோட கிரஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என் பிளைண்ட் டேட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அதுக்கு உடனே நம்ம கிரஷ் சொல்லிடுவாங்க, ஸோ இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல நான் உன்னோட 3 வருஷம் மூத்தவன் சொல்லி, ஸோ இனிமேல் என்ன ஃபார்மலா ரெஸ்பெக்டா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை, சேச்சே வாய்ப்பே இல்லை, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃபார்முலாலாம் பேச மாட்டேன், ரொம்ப உரிமை எடுத்து தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ அவர் கிரஷ் இருக்கிற மூவி கிளப்ல போய் சேர்ந்துருவாரு. அங்க இருக்கிறவங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன திடீர்னு கிளப்ல சேர்ந்திருக்கீங்க, அதுவும் இல்லாம வீடியோ எடுக்கிறது அண்ட் ரெக்கார்டிங் எடிட்டிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்க, எங்க ஏதாண்டு ஒரு சாம்பிள் காட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோ உடனே அவர் எடுத்த வீடியோலாம் காட்டுறதுக்காக அவரோட கேமராவை வெளியே எடுப்பாரு. அந்த கேமராவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க, ஏன்னா அது ஒரு பெரிய பிராண்டட் கேமரா. ஸோ நம்ம கிரஷோட ஃப்ரெண்ட்ஸ்ல உடனே நீ செலக்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம கிரஷ், டே நீங்க இன்னும் அவனை இன்டர்வியூ கூட பண்ணடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா, அவன் வச்சிருக்க கேமராவே போதும், அவன் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த கிளப் ஒர்க்லாம் அப்படியே முடிச்சுட்டு நம்ம கிரஷ் அவங்க வீட்டில் போய் விடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவார். நம்ம கிரஷ் பின்னாடி, வா உன்னை உங்க வீட்லயே நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவுக்கு நம்ம சாங் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, டே என்னோட கிரஷ் கிட்ட நான் என்னோட லவ் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோ கேட்பாரு, நீ தூரத்துல இருந்தே லவ் பண்ண போறேன்னு சொல்லி சொன்ன அப்படின்ட்டு. இல்லடா என்னன்னு தெரியல, ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணவா வேண்டாமா, எனக்கு எதனா ஒரு அட்வைஸ் கொடுறா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ சொல்லாம இருது ஓ இஷ்டம், இதுல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போனை வச்சிருவாரு. அடுத்து நம்ம ஹீரோ இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாங் கூப்பிடுவாங்க. அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுவாங்க, நீ எங்க இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே நான் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. சரி இப்போ நீ எங்க இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. என்னோட பழைய வீட்டுல தான் இருக்கேன், சீக்கிரம் வா அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோவும் அவர் கிரஷ் கிட்ட, ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் போறேன், நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோவும் சாங்கை தேடி கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம சாங்கா கதறி கதறி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்பாரு, என்னாச்சு, அவன் என்ன உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. நம்ம சாங்கும் ஆமாம்பாங்க. நம்மளுக்கு ஷாக் ஆயிரும், என்னடா ஜியானுக்கும் தான் நம்ம சாங்கை பிடிக்குமே அப்படின்ட்டு. நம்ம சாங் ரொம்ப அழுவாங்களா. உடனே நம்ம ஹீரோ அவர் டிஷர்ட்டை கழட்டி கொடுத்துருவாரு. சரி அழுகாத, இந்த கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்ட்டு. அண்ணாரு என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோட கிரஷ் வந்துருவாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோக்கு ஷாக். அவர் வேற சட்டை எல்லாம் வேற இருப்பாரா. ஐயோ இவ என்னால அழுகல, நீங்க தப்பா எதுவும் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி நான் தப்பால எதுவும் புரிஞ்சுக்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் என் வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி நம்ம கிரஷ் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிருவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பழைய வீட்டுல தான் இப்ப அந்த கிரஷ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம ஜியான் வந்து நம்ம சாங்கோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணாரு, ஸோ அப்போ இனி நம்ம ஹீரோவும் சாங்கும் சேருவாங்களா, இல்லை நம்ம ஹீரோவும் அந்த கிரஷும் சேருவாங்களா, நம்ம ஹீரோ யாரை சூஸ் பண்ண போறாங்க, நம்ம சாங் யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பேலன்ஸ் கதையை நாளைக்கு எபிசோட்ல சொல்றேன். ஸோ நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.